ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். புதன்கிழமை ப்ளஸ் வியாழக்கிழமையோட லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டிலாம் முடிச்சு முருகருக்கு கல்யாணம்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து கல்யாணம் முடிச்சு என்ன கறி விருந்து செய்வோமோ அதே தான் நானும் செஞ்சுருக்கேன். சிம்பிளாக வீட்டில் சிக்கன் மட்டும் எடுத்து நைட்டு டின்னருக்கு வச்சாச்சு. சரி, ஓகே. குழந்தைங்களுக்கு வியாழக்கிழமை ஸ்கூல் உண்டு, புதன்கிழமையும் ஸ்கூல் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை வேறு தள்ளி போட முடியாது, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. புரட்டாசியும் ஃபுல்லாக வச்சு உடனே கந்த சஷ்டியும் வந்ததுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எங்களுக்குமே டெம்ப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான். அன்றைக்கி நைட்டுக்கு டிஃபனாக வைக்காத ரைஸு, கிரேவி ப்ளஸ் சில்லி சிக்கன் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு சில்லி சிக்கனுக்கு மசாலா போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு மசாலா தான் போட்டுட்ருக்கேன். இது என்ன பிராண்ட் மசாலான்லாம் தெரியல. சிக்கன் வாங்கின கடையிலே பார்த்திங்கன்னா இந்த மசாலா கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு அதுதான் போட்டு வச்சேன். இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி செய்யணுன்ட்டு கேட்டுட்டு வர சொன்னேன். கேட்டுட்டு வந்தார். ஆனால் அது ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணணுன்றத சொல்ல மறந்துட்டார். கை பயங்கரமான எரிச்சல். கைக்கே இப்படி இருந்ததுன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதே மாதிரி தான் நினச்ச மாதிரியே தான் நடந்தது. வயிறெல்லாம் நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கலர் பவுடரும் இருந்திருக்கு. நான் கலக்கும் போதே பார்த்தேன், என்ன இவ்வளோ கலராக இருக்குது அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பார்த்துக்கலான்ட்டு சொன்னார். செஞ்சேன். ஆனால் நல்ல எரிச்சல். டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. டேஸ்ட்டு பற்றி பிரச்சனை இல்லை. அதுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, டேஸ்ட்டாக இருக்கிறதுல அவ்வளோ ஒன்றும் ஹெல்த்தி இருக்காதுன்ட்டு. ஹெல்த்தியாலாம் இல்லை, ஏண்டா செஞ்சோன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு மசாலாவை பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவிக்கான இதெல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு பண்ணேன். எப்போவுமே சிக்கன் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி, அதெல்லாம் நம்மளால் நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் உரிக்க முடியாது அப்படின்ட்டு உட்காந்துட்டு தான் நான் உரிச்சிட்டு இருந்தேன். அடுத்து எல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் என் பையன் தான் கேமராமேன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவர் எடுத்துகிட்டு இருந்தார். ஷார்ட்ஸில் பார்க்குறப்ப நான் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் ஸ்லோவாக தான் செய்வேன். இந்த பெரிய வெங்காயம் நான் எப்போது ஹஸ்பண்ட் தான் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வருவார். இந்த டைம் நான் இந்த கூடையில் விற்றுட்டு போவாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வாங்கினேன். 6 கிலோ 100 ரூபான்னு விற்றுட்டு போனாங்க. சரி, வாங்கி பார்க்கலான்ட்டு வாங்கினேன். போனதுக்கப்புறம் தெரிஞ்சு ரொம்ப பொடிசாக இருந்தது. அது உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் திட்டினார். நான் தான் சொன்னேன், அப்போவே வாங்கித்தரேன், நீ தான் அவசரப்பட்டு போய் வாங்கினேன். இது காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து நான் உனக்கு வெங்காயமே வாங்கி தருவேன்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ 1 கிலோனா பரவாயில்ல, 3 கிலோ இருக்குது. அதில் எப்போ காலி பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. சரி, நம்ம தானே அவசரப்பட்டோம், அப்போ நம்ம தான் அதை அனுபவிக்கணுன்ட்டு விட்டாச்சு. அப்படியே கிரேவிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். ஆல்ரெடி அந்த சில்லி சிக்கன் மசாலா பார்த்தே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இது கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம். ஆஃப்டர் லாங் கேப் சிக்கன் சாப்பிட போகிறோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு ரொம்ப காரமாக கொடுக்க முடியாது. அதனால் நார்மலாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சேன். சிக்கன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, கிரேவி டேஸ்ட்டு. ஓகே, நம்ம செஞ்சு நம்மளே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லிக்கணும். சீரியஸாலுமே நல்லா தான் இருந்தது. ஓகேங்களா. சைட் பை சைட் டியூஷன் ஒர்க்கும் இருந்துச்சு. டியூஷன் பார்த்துக்கிட்டே பார்த்திங்கன்னா சமைச்சு முடிச்சாச்சு. சின்ன பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஃபஸ்ட்டு பெரியவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லை. நான் இங்கே லீவ் போட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் நான் உன்கிட்டலாம் இருக்க மாட்டேன் மம்மி, நான் மிஸ்கிட்டே போகிறேன், மிஸ் தான் எனக்கு மருந்து ஊற்றி விடுவாங்கன்னு சொல்லி மிஸ்கிட்டே போயிட்டான். இப்போல்லாம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்ஸோட நல்லா மிங்கிள் ஆகிறாங்க. நம்மளாம் ஸ்கூல் போகிறப்ப மிஸ்கிட்ட போகிறதுக்கே பயப்படுவோம். இப்போது இங்கே வீட்டில் ஒரு பூ வச்சாலோ இல்லை எது வச்சாலும் எனக்கும் மிஸ்க்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு மிஸ் மேலே நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க. அதுவும் நல்லது தான். எந்த டவுட்னாலும் குழந்தைங்களால் டக்குன்னு கேட்க முடியும். அதுதான் குட்டும் கூட. கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சிக்கன் பொரிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன். பார்த்திங்களா, நான் எவ்வளோ மசாலா போட்டிருந்தேன்னு சொன்னால அது கலர் எப்படி தெரியுது பார்த்திங்களா. இது ஃபில்டர் வீடியோலாம் எதுவும் கிடையாது, நார்மல் தான், ஒரிஜினல் கலர் தான். அதை பொரிச்சிட்டு விட்டாச்சு. எண்ணெயில் கலர் கொஞ்சம் போகும்னு நினச்சேன். எண்ணெயிலலாம் கலர் போகலை, அதாவது கலர் பிரிஞ்சு வரல, நல்லா மசாலாலேயே ஒட்டிக்கிச்சு. டேஸ்ட் ஓகே தான். அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள சாப்பிட்ட வச்சுட்டு இன்றைக்கி சந்தைக்கு போகணும். புதன்கிழமை இங்கே எங்கள் ஊரில் சந்தை இருக்கும். சரி, காய்கறி எல்லாமே தீர்ந்துடுச்சு, போய் வாங்கிட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள்,
ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்பே கலர் எப்படி இருக்கா, சிக்கன் பீஸ் சின்னதாக போட்டாலும் அது நிறைய உப்பி வந்த மாதிரி இருந்துச்சு. இது மசாலா பேரெல்லாம் தெரியல, சும்மா லூஸில் தான் கட்டி கொடுத்துருந்தாங்க எடை போட்டு. நெக்ஸ்ட் டைம் போனால் பேர் என்னன்னு கேட்கணும், பேரோடு கேட்டுட்டு வந்துடணும், வாங்கலாம் கூடாது. இப்போ தான் தீபாவளி லீவ் முடிஞ்சு ஸ்கூல் போன மாதிரி இருந்துச்சு. குவார்ட்டர்லி லீவ் முடிஞ்சுது, தீபாவளி லீவ் முடிஞ்சுது, அடுத்து செகண்ட் மிட் டேர்ம் வந்தாச்சு. டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். இந்த டேர்ம் இப்போ தான் நேற்று தான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாதி முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. டைம் ஃபாஸ்ட்டாக போகுது, ஆனால் நான் அப்படியே தான் இருக்கேன். என்னன்னே தெரியல, வயசு மட்டும்தான் ஆகுது, அறிவுலாம் அப்படியே தான் இருக்குது. அப்படியே இருக்கா இல்லை அதுவும் போயிடுச்சா என்னான்ட்டு தெரியல. அடுத்து மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு. 8 மணிக்கு எடுத்து வைக்கிற மார்க்கெட்டுக்கு 7:40க்கு போனது நானாக தான் இருப்பேன். போயிட்டு பார்த்தா, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. என்ன ஒன்று ஏமாந்தேன்னு பார்த்திங்கன்னா, இந்த பீட்ரூட்டு தான் கொஞ்சம் பழசு மாதிரி இருந்தது. சரி, அதை ஃபஸ்ட்டு செஞ்சு காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. எங்கள் வீட்டில் தக்காளி தான் அதிகமாக காலியாகும், அதனால் தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிட்டு ஒரு 4-5 காய் தான் வாங்கினேன், ரொம்பலாம் வாங்கலை. என்னோடய 2வது குட்டி பார்த்திங்கன்னா எனக்கு எடுத்து வச்சு கொடுத்துட்ருந்தான். அவன் எடுத்து வைக்கலனா கூட நான் கடை கடைன்னு எடுத்து வச்சுருப்பேன். அவன் தான் லேட் ஆச்சு.